செந்தில், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த முதலமைச்சர்கள் மாநாடு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இது என்ன ஒரு சம்பிரதாயமான மாநாடு, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நடக்கிற மாதிரி அப்படிதானா? வெதர் இட் ஹஸ் காட் எனி சிக்னிஃபிகன்ஸ்? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய ஜனநாயகத்தில் இவ்வாறெல்லாம் கூடி பேசிதான் குறைந்தபட்சம் ஏதேனும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குற ஒரு முயற்சி தான். அதனால் அப்படி வெறும் சம்பிரதாயம்னு முற்றிலும் முழுவதுமாக தள்ளிவிட முடியாது. ஆக்கப்பூர்வமான விளைவுகள் ஏதேனும் ஏற்பட்டால் மகிழ்ச்சி, ஏற்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆமாம், கேள்விக்குறி தான். ஏன் என்ற கேள்வி தான் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்த மாநாட்டிலே இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் தங்களுடைய ஸ்டேட்டோட வெல்ஃபேர் நலன்களை தான் முன்னிறுத்துவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போது கேரள முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, முல்லை பெரியாரினுடைய இதை வந்து நம்ம வந்து திருப்பி அதை வந்து வேற ஒரு அணை கட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு. நமக்கு அப்படி கட்டினால் ஆபத்து, அப்போ நம்ம அதை மறுக்கிறோம். மேகதாதுவில் அணை கட்டணும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்குங்க அப்படிங்கிறாரு. நீங்களே கூட டிசைன் கொடுங்க, நீங்களே பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதுங்கிறாரு டிகே சிவகுமார். நாம் அதை எதிர்க்கிறோம். அப்போ கேரளாவின் பார்வையில் அவர் முதலமைச்சர் அவர் மாநிலத்திற்காக பேசுகிறார், கர்நாடக பார்வையில் அவர் முதலமைச்சர் அவருக்காக பேசுகிறார், நம்ம முதலமைச்சர் நமக்காக பேசியிருக்கிறார். இதுதான் எப்பவும் நடக்கக்கூடியது. இப்போ இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு மொழி கலாச்சாரம் இனம் கொண்ட ஒரு தேசத்தில் இது வரத்தான் செய்யும். அப்போ இதெல்லாம் கூடி பேசி தான் போய் சண்டை போட்டுட்டு அடிச்சிக்க முடியாது. கூடி பேசி தான் முடிவெடுக்கணும். யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு அதில் தலையிடணும். அப்போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும். இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மாநிலங்களுக்கு இடையில் செல்லக்கூடிய நதிநீர் சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனை. ஆமாம், நதிநீர் பிரச்சனை. இதில் எல்லாம் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பக்கம் முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவெடுப்பதில் சிரமம் ஏற்படும். அப்போ அவங்க குறிப்பாக தேசிய கட்சிகளுக்கு சிரமம் ஏற்படும். அப்போ தான் அந்த டிஸ்பியூட் எங்கே போகுது, கோர்ட்டுக்கு போகுது. அப்போ கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தீர விசாரித்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த பிறகு அந்த ஃபைனல் வெர்டிக்டை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் அதை செய்ய மறுப்பது தான் சிக்கல். இப்போ காவிரியாக இருக்கட்டும், மேகதாதுவாக இருக்கட்டும், கோர்ட்டில் வந்து மேகதாது ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து கோர்ட்டில் நம்ம இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட் போட்டப்பவே இவ்வளோ முன்னதாகவே ஏன் வர்றீங்கன்னு கேட்டுட்டாங்க. பட் காவிரியை பொறுத்தளவில் ஃபைனல் வெர்டிக்டே வந்துருச்சு. அதை இப்போ செயல்படுத்த மறுக்கிறது கர்நாடக அரசு. அப்போ கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது. அதை கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் அரசியலாக இதில் வேற ஒரு இதெல்லாம் இந்த ப்ராக்டிக்கலை விட்டுட்டு அரசியலாக பேசணும்னீங்கன்னா வேற ஒன்று தான் பேசணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஒன்று சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் கர்நாடகா செல்ல தயார். அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்களான்னா இல்லை, அன்அஃபிஷியல், எல்லாமே தகவலாக தான் வரும். அதுக்கப்புறம் கர்நாடக முதலமைச்சர் தான் சொன்னார் என்னன்னு, இல்லை இவர் வரேன்னாரு, நாங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டோன்னு. அப்புறம் முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் சொன்னார், நான் எந்த அவமானத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டிற்காகனார். எனக்கு நம்முடைய முதலமைச்சர் மீது விமர்சனம் உண்டு, அது வேறு. ஆனால் என்னுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தில் அவமானப்படுவதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கும் சேர்த்தா முதலமைச்சர் இல்லையா. நான் விமர்சிப்பேன், இன்னொரு மாநிலத்தில் போய் ஏன் முதலமைச்சர் அவமானப்படணும் அப்படின்னு தான் நான் கேட்பேன். அந்த இடத்துல நான் என்னுடைய முதலமைச்சர் பக்கம் தான் நிற்பேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் நிற்கணும். அப்போ நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம்னா, நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா இது ஏற்கனவே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை, பேசி வாதிட்டு தீர்க்கப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம். இருபெரும் ஆளுமைகள், அம்மா ஜெயலலிதா அவர்களும் சரி, டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, வழக்கு போட்டு அந்த வழக்கில் தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை, இறுதி தீர்ப்பை வந்து அரசியலில் வெளியிட வைத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி எல்லாரும் அதுக்கு ஒரு வடிவம் கொண்டு வந்து வட்டுட்டாங்க. இனி நீங்கள் அதை நோக்கி நகருங்க அப்படின்னு சொன்னபோது இல்லை, ஏன் அண்டை நாடுகளுடனான பிரச்சனையை கூட பேசி தீர்க்க முடிகின்ற பொழுது அண்டை மாநில பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதான்னு நம்ம முதலமைச்சர் கேட்டார். இப்போ பாருங்கள், இந்த தீனா படத்தில் ஒரு சீன் வரும். அந்த ரவுடியெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்படின்னா உனக்கு சண்டை பிடிக்கும்னு தெரியாத, தெரிஞ்சதுன்னா நான் அவங்களை அட்டி பிச்சிருப்பேன் அப்படின்னு உடனே கரெக்டாக அந்த ரவுடிகள் வந்துடுவாங்க. அப்போ அந்த கதாநாயகி லைலா கேட்பாங்க, இவ்வளோ சீக்கிரமாக இது நடக்கும் நீ எதிர்பார்க்கல இல்லை அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அந்த காட்சி இன்றைக்கி நடந்துருச்சு. டிகே சிவகுமார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னா எங்கள் அண்ணன் தண்ணியை கொண்டு வந்திருப்பார், நீங்கள்லாம் சேர்ந்து கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சண்டை போட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக அவங்க இது நடக்கும்னு எதிர்பார்க்கல. டிகே சிவகுமார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், அந்த காட்சி இந்த பக்கம் டிகே சிவகுமார், இந்த பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர், இந்த பக்கம் அதை பேசி தீர்க்க வேண்டிய ஒன்றிய உள்துறை அமைச்சர். இப்போ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. அதுவும் நம்ம மாநிலத்திலே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பேசி தனியாக வாங்கிடணும். வாங்கலைன்னா இது யாருடைய தோல்வி? தமிழக அரசின் தோல்வி. தமிழக அரசினுடைய தோல்வி. ஏன் பார்வையில், உங்கள் பார்வையில் சொல்கிறேன். நீங்கள் அப்படித்தான் போர்ட்ராய்ட் பண்ணீங்க, பேசுனா தண்ணி தந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு போர்ட்ராய்ட் பண்ணி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவது சரியல்ல என்று சொன்ன எதிர்க்கட்சிகளின் மீது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் இதை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஒரு சார்ஜ், ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடினீங்கல்ல, ஒரு அரசியல் விளையாட்டு ஆடினீங்கல்ல. அந்த அரசியல் விளையாட்டோட முடிச்சு இன்றைக்கு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அதுதான். இன்றைய தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டினுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உங்களால் தண்ணி என்ன செய்ய முடியல, பேசியும் நீங்கள் மேகதாதுவெல்லாம் பின்னாடி விட்டுருங்க. இந்த நிமிடம் வரை மேட்டூர் அணைக்கு தண்ணி வரல.
மேட்டூர் திறக்கப்படல சார். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 20 இருக்கிறோம். ஜூன் 12 திறக்கப்பட்டிருக்கணும், திறக்கல இல்லை. அப்போ இதை வந்து யார் பேசுறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அமித்ஷாவை நேற்று இரவே சந்தித்தார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றமா அப்படிங்கிற விவாதம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. எதுல? தொகுதி மறுவரையறையில். அதை நம்ம கண்டிப்பாக பேசுவோம். திரு செந்தில் உள்ள வந்து மாநாட்டில் வந்து முதல்வர் பேசினது வந்து அவருடைய டீலிமிட்டேஷன், அவருடைய நிலைப்பாட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. ஆனால் நிர்மல்குமார் வெளியில் என்ன சொல்றாரு? எந்த விதமான மாற்றமும் கிடையாது, மேபி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போய் தான் வேற மாதிரி இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் மேலே 543 இங்கே 39 தாங்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, எப்படி வந்து நகலை எரித்த திமுக, தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர் சொன்ன திமுக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நியாயமாக இருந்தால் நாங்கள் நியாயம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு இறங்கி வந்தாங்களோ, தாவேக்காவும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறதா? இல்லை, உங்கள் கருத்தில் ஒரு சின்ன மாற்று இருக்குது உங்களுக்கு? ஆமாம், திமுக முதல்லேருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்கிறாங்க. அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது சரி, தென் மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு நடத்திய ஆலோசனையிலும் சரி, அவங்க கொடுத்த அறிக்கையும் சரி, டேட்டோட எல்லாம் இருக்கேன்ட்ட. மார்ச் நீங்கள் ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கொடுத்ததிலும் நிராகரிக்கிறோம் நான் சொல்கிறேன். நான் மிக தெளிவாக ஒன்று நான் சொல்லிடுறேன். நான் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன் அந்த தலைப்புங்கிறதுனால. ஏற்கனவே அது மனப்படமாக இருக்குது. பதில் சொல்லிடுங்க. அது சொல்லிடுறேன். தமிழக நான் சொல்லிடுறேன். சென்னைக்குமான போர் நகலை எரித்ததற்கான முழுமையாக சொல்கிறேன். 2-3 விதமாக சொல்கிறேன். இதில் வந்து திமுக நிலைப்பாடு, அவங்க அந்த தென் மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க பாருங்க. அதுலேயே பேக்ட்ராப்பே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இருந்துச்சு. நாடாளுமன்றத்தில் ஈவன் காங்கிரஸ் கட்சியுமே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேசினாங்க. அவங்களுமே நீங்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த வாதத்தை தான் வைத்தார். சகோதரி ஜோதிமணி உள்ளிட்டவர்கள், இடதுசாரி எம்பிக்கள் எல்லோரும் நாடாளுமன்ற வாயிலில் ஒரு பேனர் பிடிச்சிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், இதில் மாற்றுக்கருத்து இல்லை. திமுக திட்ட தெளிவாக ஒரு வாதத்தை வச்சுது, இதை மாற்றாதீங்க, ஃபர்ஸ்ட் ரூல் மாற்றாதீங்க, இப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. இப்படியே ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது, மாற்றியே ஆகணுங்கிற கட்டாயம் எழுந்தால் 1971 மக்கள் தொகையின்படி அந்த பர்சன்டேஜ் என்னவோ அதன்படி மாற்றுங்க. 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நம்பர் இல்லை, ஒன்று நம்பர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, அல்லது எண்ணிக்கையை கூட்டுறதா இருந்தால் பிரச்சனை என்னன்னா சார், மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றுறாங்க. 71 மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லை, அதை நான் முடிச்சிடறேன், அதுதான் விவாதமே வந்துச்சு. அதை வந்து சட்ட ரீதியாக உறுதியளிப்பு கேட்குறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றுறதா இருந்துச்சுன்னா 1971 அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு 80, நமக்கு 39, புதுவையோட சேர்த்தா 40ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவங்க பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சீட்டு குறையும். ஏன்னா நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலம். அதுக்கான அஷூரன்ஸ் முடிக்கிறேன், அது ஒன்று வந்துடும். அப்போ நம்ம திமுக நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா 1971 மக்கள் தொகையிலேயே ஃப்ரீஸ் பண்ணுங்க, அது பர்சன்டேஜாக ஃப்ரீஸ் பண்ணுங்க, 7.18 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு. அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு குறைந்தது 59 இடங்கள், அதிகபட்சம் 61 இடங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 59, 60 அல்லது 61 வச்சிருக்கலாம். இதே மாதிரி யாருக்கும் வரும், உத்தரப்பிரதேசத்துக்கும் வரும், கூடும், மற்றவங்களுக்கும் கூடும். இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் திமுகவுடைய ஸ்டாண்ட். ஒன்று மாற்றாத, மாற்றினா 71 படி. அதுக்கான நீங்கள் கேட்ட கேள்விக்கான அஷூரன்ஸ் முடிச்சிடறேன். ஆனா அமித்ஷா அவரிடம் அவங்க என்ன இல்லை, கொடுக்கப்படலை, வாய்மொழியாக கொடுக்கப்பட்டுச்சு. என்ன கொடுத்துச்சாருன்னு நான் சொல்றேன். மசோதாவை டேபிள் பண்ணல. இல்ல டேபிள் பண்ணல. இல்ல சார், எப்படி பண்ணாங்கன்னா மசோதால டேபிள்ல அவங்க கொடுத்த எழுத்துப்பூர்வமான மசோதா இருக்கு இல்லையா, அதுல அந்த இது எதுவுமே இல்லை. 2 விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது வெறும் தொகுதி மறுவரையறை மசோதான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லை, இது அரசியல் சாசன சட்டத்தையே திருத்துற மசோதா. அதனாலதான் 2/3 மெஜாரிட்டி. நீங்க அது முடியுது, நீங்க கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்தே ஆகணும். ஒன்றிய அரசு, இது காங்கிரஸ் இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இதை இப்படியே அதை விட்டுட்டு போங்கன்னு போக முடியாது. ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான காலக்கெடு முடியுது. 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 25 ஆண்டுகளுக்கு அன்றைக்கு திமுக பாஜக கூட்டணி நீட்டிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்றது மாதிரி, ஈவன் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி இப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நீட்டிச்சிருங்க இன்னும் 25 வருஷத்துக்கு. அல்லது மாற்றணும், மாத்துறதுன்னு வருகின்ற பொழுது எதன்படி மாற்றுங்க, 1971 படி மாற்றுங்கள் அப்படிங்கிறது திமுக நிலைப்பாடு. காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஈவனாக எல்லாருக்கும் 50% அப்படின்னு வந்தாங்க. 50% தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதுவையோடு சேர்த்து 40 வைங்க, 120 அப்படிங்கிற கிட்டத்தட்ட எல்லாமே கணக்கு ஒன்று இப்படி வரும். இது காங்கிரஸுடைய வேணுகோபால் அவருடைய அவர் நாடாளுமன்றத்தில் வச்சார். அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எழுந்து சொன்னார், 50% எங்களுக்கு ஓகேன்னாரு. 50% நீங்க சொல்றீங்களா, அது ஓகேன்னாரு. ஆனா இவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்க, இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதான் சொல்றாரு,
நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சார், ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் முதலமைச்சர் சொன்னதில் அந்த டவுட் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா, தீர்மானம் கடந்த வாரம் போட்ட தீர்மானத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தமிழில் மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இது வாரம். இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிறத கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அங்கே அவங்க பேசுனது எழுத்துப்பூர்வமாகவும் இருக்கும். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, I therefore urge the union government to provide a clear legislative assurance. இதை திமுகவும் சொல்லுது, legislative assurance that no state will suffer a reduction in its percentage of representation. சொல்லி இப்போ இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். அப்போ இதுதான் திமுகவுடையும், எந்த ஒரு மாநிலமும் மக்கள் தொகை குறைத்த காரணத்திற்காக விகிதாச்சாரத்தில் குறைஞ்சிடக்கூடாது. அதை எப்படி கேட்குறாரு, ரொம்ப தெளிவாக கேட்குறாரு, கிளியர் லெஜிஸ்லேட்டிவ் அஷூரன்ஸ், சட்டபூர்வமான உறுதியளிப்புங்கிறாரு. இதை திமுக இதில் ஸ்டிக் ஆன் பண்ணுது, ஈவன் அதிமுக இதில் ஸ்டிக் ஆன் பண்ணுது. ப்ராப்ளம் என்னன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வாய்மொழியாக அந்த உத்தரவாதத்தை நிர்மல்குமாரோட ஸ்டேட்மெண்ட் அது அல்ல, வெளியில வந்து பேசின ஸ்டேட்மெண்ட். நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னா அவர் ஒரு பழக்கம் சொல்றாரு. அப்ப இதுல எப்ப நமக்கு கிளாரிட்டி வரும்னா சார், நிச்சயமாக என்னுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் வாயை திறந்து இதில் தெளிவுபடுத்தணும் பண்ண வேண்டிய, அல்லது குறைஞ்சபட்சம் சார் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல இன்னைக்கு இதுதான் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாத பொருளாகுதுன்னு தெரியும். நாங்கள் கொடுத்தது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அறிகிறேன். தாவேக அரசினுடைய நிலைப்பாடு என்பது டீலிமிட்டேஷன் தான் என்று அவர் ஒருவேளை ஒரு தெளிவாக கொடுத்திருந்தாருன்னா நாம அந்த ஸ்டாண்ட் எடுத்துடலாம். அதுதான் திரு கண்ணன், திரு செந்தில்வேல் சொன்னதுல உங்களுக்கு ஏற்புடையதா? அது திமுக வந்து ஆரம்பத்துல ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்புடையதா? ஆமா, அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை வந்து நமக்கு செய்யணும்னு சொல்லுது. இதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு நிலைமை இருந்துச்சு. 1929 1929 பெர்மனண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை 12 கோடி. அப்போ அவங்களுடைய 2 அவைகளுடைய கூட்டு தொகை பார்த்தீங்கன்னா 435, 100 மாநிலங்களவை, 335 மக்களவை. இன்னைக்கு 35 கோடி பேர் இருக்காங்க. அதே எண்ணம் 3 டைம்ஸ். ஆமாம், எதுவும் மாறலை. ஏன்னா அன்னைக்கு நிரந்தரமாக இப்போ தாவேக்காவினுடைய நிலை அதுதான். இது நிரந்தரமாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற எண்களையே வச்சிருங்க, மாற்றாதீங்க எதையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து சட்டசபையில் போட்ட தீர்மானம் அதுதான். ஆமாம். ஆனால் இன்னைக்கு முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் அது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அது இல்லை, அவர் இதில் என்னென்னா கொஞ்சம் நுவான்ஸ்டாக இருக்குது. நுவான்சஸ். அந்த நுவான்ஸ் என்னென்னா, அந்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நுவான்ஸை தமிழில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி வந்து இந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கட்டும், நிரந்தரமாக்குங்க இந்த எண்ணை அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையில் என்ன மறைமுகமான வார்த்தையை சொல்லிக்கலாம், அது எடுத்துக்கலாம். நுவான்சாஸ்ங்கிறதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்கிற மாற்றம் என்னன்னா, முன்னாடி நிரந்தரமாக இதே எண்கள் இருக்கணும்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்களுக்கு எந்த விதமான குறைவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து திமுகவுடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு 25 ஆண்டுகளும் இதை பண்ணணும், ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் பண்ணணும். நம்ம ரொம்ப நாளாக அதை பண்ணலை. 71 ஒரு 25 ஆண்டுகள் ஒத்தி போட்டோம். அப்புறம் 2002 என்னமோ இது நடந்துச்சு. நம்ம அதற்கு முன்னாடி 71க்கு முன்னாடி 41 இடங்கள் இருந்துச்சு நமக்கு. அது 39 குறைஞ்சது. அதற்கு பிறகு இன்றைக்கு நமக்கு இருக்கிற எண்கள் வந்து 67லேருந்து இப்போ வரைக்கும் இதே 39 தான் நம்ம வச்சுருக்கோம். 67லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 59 ஆண்டுகள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது, சமாளிச்சிட்டோம். இதை தொடர்ந்து நம்ம ஏன்றோம். இதில் இருக்க சிக்கல் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு 18 லட்சம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ 25 லட்சம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் சிக்கல். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் மீண்டும் தொடரும். திரு செந்தில், இப்போ உங்களுடைய இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். தாவேக்கா மாறினா என்னங்க இருக்க போது ஜேம்ஸ் சொல்கிறார். என்ன அவங்கள ஓட்டு போட போகிறாங்க? அவங்களும் எம்பி கிடையாது, இருந்த ஒரு எம்பியும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ திமுக தான் சொல்ல வேண்டியிருக்கு, அவங்க அதெல்லாம் நீ பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கிறார். இல்லை, அதான் திருப்பி சொல்கிறேன். திமுக மட்டுமல்ல, நான் முதல் சுற்றிலே சொன்னேன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் எல்லோருடைய நிலைப்பாடும் என்னவா தான் இருந்துச்சு,
ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற ஃபோட்டோ ஆதாரங்கள் இருக்குது. மிகச்சரியாக 5/3/2025 நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில், அன்றைக்கு திமுக சார்பில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் திரு புசி ஆனந்த் அவர்களும் அதில் கலந்து கொண்டார். ஆனால் அவர் அன்னைக்கே வெளியில் வந்து பேசுகின்ற பொழுது எங்களுக்கு நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டார். நான் அதையும் சொல்கிறேன், முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னார். எஸ், அது சொல்லிட்டாரு. ஆனால் தீர்மானங்களை வந்து நான் வந்து இங்கே வாசிக்கிறேன். முதல் தீர்மானம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு மனதாக கடுமையாக எதிர்க்கிறது. இது ஃபர்ஸ்ட், வேண்டாம் மக்கள் தொகை அடிப்படையில். அடுத்தது வர்றாங்க, நீங்கள் பண்ணியே தருவீங்கன்னா அதுதான் அடுத்த லைன். நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய இதெல்லாம் அதில் வந்துடுறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் வந்து அனுபவிக்கணுமான்னு. மூன்றாவது, மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ 2.2:1 அது. எஸ், அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல, தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. இதை நான் ஏன் இவ்வளவு தெளிவாக அந்த அறிக்கையோடு எடுத்து சொல்றேன்னா, திமுக ஸ்டாண்டை மாத்திடுச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தாவேகா முயற்சித்தது. முதலில் முயற்சித்தார். அதான் அந்த சட்டப்பேரவை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்க ஒரு வார்த்தை வச்சார், தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி எட்டப்ப அவருடைய அந்த ராஜா சமூகத்தை, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. எங்களை நீங்க அப்படி சொல்லக்கூடாது ரொம்ப நாளா சொல்றாங்க. இருந்தாலும் அவர் சொல்ல வர்றதனுடைய நோக்கம் வந்து அது காலங்காலமாக பொது புத்தியில துரோகத்தின் அடையாளம் அப்படி வச்சுக்கிடும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறார் என்ற ஒரு விவாதம் எழுகிறது இல்லையா? இப்போ ராகுல் காந்தியினுடைய அந்த விமர்சனம் விஜய் அவர்களுக்கு பொருந்துமா? உங்களுடைய கேள்வி வந்து விஜய் எட்டப்பனான்னு கேக்குறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரான்னு கேக்குறீங்க. அப்படிதான். அப்போ விஜயும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கறத அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றார். இப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. என்ன கிளாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுக பக்கம் நீங்க ஒரு சந்தேக பார்வை வச்சீங்க, அது ஒரு விளக்கத்தை கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க? கடைசியாக நாடாளுமன்றத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சார், 30 வருஷமா இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட மசோதாவை கடுமையாக திமுக எதிர்த்தது. இங்கே வந்து நான் சட்டமன்ற தேர்தல் காலகட்டம், ஆனாலும் பரப்புரையை கூட தவிர்த்து விட்டு அங்கே போனாங்க. கருப்பு சட்டை ஏந்தினார், கருப்பு கொடி எல்லா இடங்களிலும் ஏந்தப்பட்டது. அந்த மசோதாவை தீயிட்டு நாமக்கலில் ஸ்டாலின் அவர்கள் கொளுத்தினார். நம்ம பார்த்தோம். நாடாளுமன்றத்திலும் அது தோற்கடிக்கப்பட்டது. அதில் திமுகவின் பங்கு, பெரும் பங்கு எல்லாருக்கும் தெரியும். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது நீங்கள் அனைத்து எம்பிக்கள் கூட்டம்னு ஒன்று கூட்டுறீங்க. அப்போ திமுக என்ன சொல்லுது? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, கூட்டி எல்லோரும் சேர்ந்து தொகுதி மறுவரையறை குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றும், காவிரி சிக்கல் குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றும். ஏன்னா காவிரியில் தண்ணீர் வரல இல்லையா, காஞ்சி கிடக்குது இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுக்கிறது தாவேகா. அனைத்து எம்பிக்கள்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. இப்போ சகோதரர் பேசுகின்ற போது ஒரு லாஜிக்காக ஒரு கேள்விக்கிறார். அவர் ஹீஸ் ரைட். என்ன சொல்கிறாரு? தாவேகாக்கு எம்பியே இல்லை, கிடையாது. அதுடைய நிலைப்பாட்டை வாக்காக அங்கே செலுத்துவதற்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அப்படின்னு. அந்த வாய்ப்பை அவங்க தான் தவற விட்டாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க போட்டியிடலை. அது ஏங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், அதை விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைச்சது, அதையும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. ரைட், நன்றி விசுவாசத்துக்காக கொடுத்தாங்க. அது ஓகே, அது எதுவாக இருந்தாலும் அதில் அவங்க அதுக்கு முன்பாக கூட இருந்துக்கலாம். அதுக்குள்ள நான் போகிறோம். பட் நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் இழந்தீங்க, இருக்கட்டும். இப்போ ஓகே, நீங்க கொடுத்துட்டீங்க, இழந்தீங்க மீன்ஸ் கொடுத்தீங்க. இல்ல சார், இழந்தீங்க இல்ல சார், இழந்தீங்க நான் சொல்ல போயிடுவாங்க. இல்ல, இழந்தீங்கன்னு சொல்றது போட்டிட்டு தோற்றீங்க நான் மீனிங்ல சொல்ல வரல. நீங்க போட்டி இடாததுனால அந்த வாய்ப்பு இழந்தீர்கள், அந்த இடத்துல சொல்ல வரேன். ரொம்ப கவனமா தான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன், ஓகே விட்டீங்க, உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்படி இல்லாத போது நீங்க எதுக்கு எம்பிக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டீங்க? அனைத்து கட்சிகளை கூப்பிடுங்க ஒன்று. அப்பவே திமுக என்ன சொல்லிச்சு, சார் இப்போ அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படின்னு திமுக ஒன்று நடத்தி தனியாக திரு ஆதவர்ஜன் அவர்களுக்கு, திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு கடிதம் அனுப்புனா என்ன ஆகும்? தலைமைக்கு அனுப்பாமல் அனுப்பணும். அப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்கணும்? தலைமைக்கு அனுப்பியிருக்கணும், அனுப்பலை. இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணீங்க. டெலிபரேட்டா பண்ணாங்கன்னு சொல்றீங்க. டெலிபரேட்டா பண்ணாங்க. என்ன பர்பஸ் இருக்கும் செந்தில்? என்ன பர்பஸ்னா சார், நாடாளுமன்றத்தில் இந்த நடைபெற்று முடிந்த அந்த கூட்டத்தொடரில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா அதுக்கான இதை கொடுத்துருக்கோம், டிராஃப்டை கொடுத்துருக்கோம். அதை பற்றி பேச்சே வரல. காங்கிரஸுக்கு ஒரு பீதியும் அச்சமும் வந்துச்சு. ஒருவேளை வந்து திமுக ஒருவேளை ஆதரிச்சு ஒருவேளை நிறைவேறிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு ஒரு பீதி வந்துச்சு. அப்போ மக்களவை நடத்த விடலை. ஆமாம், காங்கிரஸ் என்ன பண்ணுது, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் திமுகவை அப்படின்னு. அங்கே திரு அவர் பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இதை வந்து நகர்த்துறதா எனக்கு ஒரு டவுட். அவரும் நம்ம மாணிக்கம் தாகூர் அவர்களும் சேர்ந்து நகர்த்துறாங்க. நகர்த்தி இப்படி ஒன்று நடத்துங்க அப்படின்னு.
நடத்துனாங்க, திமுக புறக்கணிக்குது. ஏன்னா திமுக என்ன மூட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சரி சட்டப்பேரவை நடக்குதுல்ல, அங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக்ன்ற மாதிரி தான் செக் எல்லாரும் பேசினாங்க அப்ப. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. திமுக என்ன பண்ணுச்சு, உங்க தீர்மானத்தை நாங்க ஆதரிக்கிறோம். என்னடா ஆதரிச்சிட்டாங்க, சரி பிரச்சனை முடிஞ்சுது. சரி, அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, அங்க வராதவங்க இங்க எதுக்கு ஆதரிச்சீங்க, அங்கேயே வந்திருக்கலாமே நீங்க. எங்க எம்பி இல்ல கூட்டத்துக்கு சார், அப்படி இல்ல. நீங்க யாரை கூப்பிட்டீங்க, தலைமை கூட்டு தான் நீ வந்திருப்பீங்களா? இல்ல நீங்க ப்ராப்பரா தானே பண்ணிருக்கணும். சரி, இப்படி நாங்க அப்படின்னா திமுக பரவாயில்ல இப்படி கேளுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி விவகாரத்தை பேசுங்கன்னு சொன்னா அங்க பேசாதவங்க ஏன் இங்க போய் பேசுறீங்கன்னு கேட்கலாம்ல. அப்படி அதல்ல நீங்க முறையா பண்ணல. ஓகே, இப்ப திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திடுச்சு. இப்ப நீங்க மாத்திட்டீங்களோங்கிற டவுட் வருது. அப்போ திமுகவினுடைய ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். திமுக தலைமை முதல் கீழே வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின் மூலம் தெரியப்படுத்தி விட்டார்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு வருகின்ற போது நீங்க அதை தெரியப்படுத்துவீங்க, நான் நம்புறேன். நீங்க எதுதான் ஓட்டு போட போறீங்க, நான் நம்புறேன், அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்படி வச்சுப்போம். இப்போ திமுக சட்டப்பேரவையில் நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க, தன்னுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்திடுச்சு. இன்னைக்கு நீங்க உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றமாகிற ஐயம் ஏற்படுகின்ற பொழுது திமுக தீக்குளிச்சு தன்னை நிரூபிக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, கேட்டீங்கல்ல சார். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 2 லைன்ல ஒரு ட்வீட், அவருடைய எக்ஸாண்டல்ல போடணும். இப்ப ஒரு நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, பேட்டி கொடுக்கறது இல்ல, பத்திரிகையாளர்களை எந்த கூட்டத்துக்கும் அனுமதிக்கிறதும் இல்ல, உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. இப்ப நடந்த இந்த விஷயத்துக்கு கூட கேமராமேன்ஸ் மட்டும் தான் அலோடு, அதுவும் விஷுவல் எடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. நீங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறீங்க, பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கிறது இல்லை. எதுக்கும் பத்திரிகையாளர்களை கண்டா பயமானு தெரியல, விட்டுருங்க. பட் எனிவே அது இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ அப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு நீங்க தெளிவுபடுத்தணும். படுத்தல குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்க, நீங்க இதுல பேசணும்ல, ஒரு ட்விட்டர் ஹேண்டில் எங்களுடைய நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷன் தான், என்னுடைய சார்பாக நிர்மல் சொல்லிட்டாருங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் சார். இதே மாதிரி சொன்னபோது நீங்க பல இடத்துல அதெல்லாம் கிடையாது, ஸ்டாலின் பேசணும், அதெல்லாம் கிடையாது, நீங்க பேசணும், இப்படிலாம் நீங்க பேசியிருக்கிறீங்க. சார் வந்தே மாதரம் மசோதா வருது சார், பாடல். அது என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமா சார்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு சார். ஒரு வாரமோ 2 வாரம், அதிகபட்சம் 2 வாரம் இருக்கும். அந்த 2 வாரத்துக்கு முன்பாக வந்த வந்தே மாதரம் பாடல் மசோதாவின் மீது திமுக நாடாளுமன்ற குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களும் அண்ணன் ஆராசா அவர்களும் கடுமையான எதிர்வாதங்களை அவர்கள் நம்புகிற சித்தாந்தங்களிலிருந்து வைத்தார்கள். பாஜகவை பார்த்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து நேருக்கு நேராக அவர் பயன்படுத்திய வார்த்தை, இது போன்ற வாதங்கள் வருகின்ற பொழுது நீங்க எங்களெல்லாம் ஆன்டி நேஷனல் சொல்றீங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் கட்சியே தேசிய விரோத கட்சின்னு வச்சாங்க, பாஜக எதிர்வினை ஆற்றியது. அப்போ அவ்வளவு கடுமையாக தங்களுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் வைத்த கட்சியை நாங்க நம்ப மாட்டோம். சொல்லு, காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லு, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லு, சாயங்காலம் டீ சாப்பிடும்போது சொல்லு, நைட்டு டின்னருக்கு போகும்போது சொல்லு, இப்படி சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல. இப்போ உங்க நிலைப்பாட்டு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் போடுறது என்ன கஷ்டம் அப்படிங்கிறத நான் கேள்வி. நீங்க சொல்ல வந்தீங்க ஜேம்ஸ். இல்லை, அதாவது எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு அவங்க எப்பவுமே ஆதரவுன்னாங்க. சட்டசபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன? ஆனா அதுக்கும் ஆதரவு கம்ப்ளீட் இந்த கேள்வி கம்ப்ளீட் டீல் அது நான் சொல்லிடுறேன். அவங்க எதிர் தரப்புல என்ன சொல்லிருக்கலாம், நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு தயாரா இருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரே ஒரு வார்த்தையில இருந்து இவ்வளவு தூரம் போகும்போது பேசுறதுக்கு நல்ல தெளிவான ஒரு இடம் இருந்திருக்கு. அங்க மக்களுக்கு நல்ல தீர்மானம் நிறைவேற்றது ஒட்டு மொத்தமா நிராகரிக்கிறதுக்காக தான். ஆமா, அப்படி இருக்க பட்சத்துல முன்னாடி ஒரு சின்ன விஷயம், உதயநிதி அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி, தாவேக்கா நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு இது வச்சாரு. அதுக்கப்புறம் அதை ஏற்று மாற்றி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் வரும், மேகதாதுக்கு இல்லையா அது? ஆமா, அதான் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இவங்க கிட்ட ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம் அப்படின்றது மக்களுக்கு சொல்லிருக்கலாம். திமுக ஏன் தவற விட்டது சொல்றேன். ஏன்னா பாமகவும் அதிமுகவும் தெளிவா அவங்க ஸ்டாண்ட் சொல்றாங்க. அவங்க ஸ்டாண்ட்ல எப்பவுமே இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், அந்த உறுதித்தன்மை திமுகவிடம் இல்லையா சார்? எனக்கு புரியவே இல்லை அந்த உறுதித்தன்மை. தாவேக்கா நான் சொல்றேன், திருப்பி வாசிக்கிறேன் புரியுதான்னு பாருங்க. சொல்லுங்க. 5/3/2025 தீர்மானத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். விடுபட்ட லைன் ஆமா இல்ல, கடந்த ஆண்டு நான் திருப்பி சொல்றேன். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதி அளித்தவாறே தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க. 30 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இதான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட். என்ன கேக்குறாரு? வர சார் வர நெக்ஸ்ட் டிமாண்ட். அப்படி வரையறுக்க முடியல அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா சார் 2 விஷயம் சார். சொத்தை பிரிக்கிறதா சமாபரின்னு சொல்றான். நீங்க சொத்தை பிரிக்காதீங்க. இல்ல சார், இல்ல அது ஆதரிச்சது தப்பு இல்லைங்கிறேன் சார். ஒன்னு விஷயம் புரிஞ்சுக்கங்க சார்.
எனக்கு கண்டிப்பா தொகுதி மறுவரையறை வேண்டும் என்பது திமுக நிலைப்பாடு அல்ல, வேண்டவே வேண்டாம், ஓகே கண்டிப்பா வேணும் அப்படிதான் நான் சொன்ன மாதிரி நான் சொல்ற மாதிரி இதுல என்ன சார் பிரச்சனை, குழப்பம் எனக்கு புரியவே இல்லை.